ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லட் மெனு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோளம் வச்சு 4 விதமான ரெசிபி செய்ய போகிறோங்க. இட்லி தோசையை தவிர வேறு என்னென்னலாம் இதில் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சோளம் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு சோளம், 1/4 டம்ளர் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காம. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய், 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இனி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் மாவு எடுத்துகிட்டு சின்ன சின்ன போண்டாவை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. உள்ளே மாவு நல்லா வேகணுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து சோளம் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு 1 கப் அளவு சோளம் எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவு வெள்ளை சோளம், 1/2 கப் அளவு சிவப்பு சோளம், 2 சேர்த்து 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இதில் உங்ககிட்ட எந்த சோளம் இருக்கோ அந்த சோளம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை காய வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டு பரப்பி விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரம் நிழலையே வச்சு காய வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண உடனே கூட வறுத்துக்கலாங்க, ஆனால் வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி காய வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போது வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது தனியாக அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கையில் எடுத்தால் அந்த ஈரப்பதம் நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு காஞ்சா போதும். இனி இதை வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். அதே மாதிரி சோளம் பார்த்திங்கன்னா ஒன்று பொரிஞ்சு வரும், பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சோளம் ஒன்று பொரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம எடுத்துடணும். இப்போ இது சூடு நல்லா ஆட்டுங்க. அதுக்குள்ளே சர்க்கரை கரைசல் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு பாகுபதமெல்லாம் தேவையில்லைங்க, சர்க்கரை கரைஞ்சா போதும். நீங்கள் எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவு சோளம் எடுத்திருக்கேங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு வேர்க்கடலை, அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது சூடு ஆறட்டும். இப்போது வறுத்து வச்சுருக்கிற சோளத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூட முன்னாடி அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க.
இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை கரைசல் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடாதீங்க. பாகு அதிகமாக போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கடைசியாக சர்க்கரை கரைசல் வந்து இந்த அளவுக்கு மிச்சமாக இருக்குங்க. இனி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சோளம் லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து சோளம் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் வெள்ளை சோளம் எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தாவே போதுங்க, நல்லா புளிச்சிரும். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவில் இட்லி, தோசை, பணியாரம்னு எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பணியாரத்தில் கொஞ்சம் வெங்காயம்லாம் தாளித்து கொட்டி செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது கூட சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க. கேரட் இருந்தால் கூட துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணுங்கிறது இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நீ பணியாரம் ஊற்றிக்கலாங்க. இப்போது பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையும். நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா 2 சைடும் வெந்துருச்சு. இனி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சோளம் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து நல்ல ருசியான வெள்ளை சோளம் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு வெள்ளை சோளம் 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. சோளம் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு சோளத்துக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. தனியாக வேக வச்சா ரொம்ப டைம் எடுக்குங்க, அதனால் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாதுங்க. நம்ம சுண்டெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்க, அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம்.
கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது கூட 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம முன்னாடியே சோளம் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது வேக வச்சுருக்கிற சோளத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சோளம் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.